Hey guys, welcome back to our channel. This is your Karthika. Vishnu. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் வந்து மார்னிங் எழும்பி நான் மார்னிங் எழும்பி பொங்கல் வைக்கிறதுக்கு இதோ எல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வச்சாச்சுன்னா பொங்கல் நான் வச்சு இன்னும் முடிக்கலை. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க என்ன ஒரு ஆள் காணோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாத்தீங்களா என்னது இது பொங்கல்? அதுமா கூட இப்படியா தூங்கணும்? யோசிச்சு பாருங்க. மேன் பாருங்க, நீங்க என்னது நீ என்ன நாள் சொல்லு. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க அப்படிதானே? நீ எழுமடா, நம்ம பொங்கல் வேணும்ல. பொங்கல் பொங்கல் மேன் பொங்கல். எந்திரி 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 ப்ளீஸ். வா வா, அது பொங்க போகுது. நீ ஊழ விடணும்ல. ஊழையா குழவையா? நான் வந்து பொங்கல் சாப்பிடுறேன். அப்ப நீ வரல இல்ல? நீ பொங்கல் விடுறீ, நான் பொங்கல் சாப்பிடுறேன். ஓ, அப்ப நீ வரல இல்ல? உன் மூக்குக்கு ஜூம் வச்சிருக்கேன். வரல சரி, ஓகே போ. ஓகே, என்னாச்சு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒர்க் ப்ளஸ் ஒரே டயர்ட். அதனால அவங்களுக்கு வந்து எழும்ப முடியல. ஓகே, நானும் லேட்டாக தான் தூங்கினேன். பட் நம்ம எழும்பி தானே ஆகணும், கடமை. அதான் இப்போ இது நம்ம பொங்குனதும் அடுத்து நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எஸ், வாங்க. போட போறோம். என்ன போடுமா? இல்ல, பொங்கி ஃபுல்லா வந்ததும் என்ன பண்ணணுமா? அப்படி 3 வாட்டி. கட்டா எனக்கு தெரியாது, நீ போடு. சுடுது. இங்க போடுறேன், இங்க ஃபேஸ் ரியாக்ஷன். இங்க போடுறேன், இங்க ஃபேஸ் ரியாக்ஷன். டிஃபரண்ட் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்ப மட்டும் எப்படி எழுப்பி வந்தேன்னு கேளுங்க எல்லாரும். வீடியோ எடுக்கணும்ல, அதான் எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு. ஓகே ஓகேவா? ஓகேவா? ஓகேப்பா, நீ பாதியில வந்து காட்டலாம். அப்படியா? ஓகே, பாய். சாமி பாட போறோம். அம்மா ஆடுங்க பாச்சியோ. ஹே காய்ஸ், எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம்? நாங்கள் இல்லை, நான் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் முடியலை, ஸோ அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து மேடம் விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் எடுக்கலை. என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத காட்டுறோம். சரியா? பார்த்துடலாமா? வேண்டாம், போ. சரி, ஓகே. உங்க வீட்டுல பொங்கலுக்கு என்னெல்லாம் சமைச்சீங்கன்னு லேட்டா சொல்லுங்க. சரியா? கமெண்ட்ல வந்து யாரும் சொல்ல மாட்டீங்க, சொன்னீங்கன்னா பார்ப்போம். ஓகே, அதான் இன்னைக்கு நாங்க என்ன சமைச்சிருக்கோம்னு வணக்கம் சார், என்ன சாப்பிடுறீங்க? மட்டன் தலைக்கறி இருக்கா? தலையவே கறியா தந்துருவேன் சொல்லிட்டேன்.
யாருக்கு வாந்தலையவா? வாந்தலை இங்க யாருக்கு வேணும்? அதுதான் ஒண்ணுமே இல்லையே, மூளையும் இல்லை ஒன்றும் இல்லை. அதை வச்சு நான் என்ன பண்றது? மோய் 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 மோய். மோய். இந்த வாழை இலையை சட்டி சோறு பேச விட்றியா கொஞ்சம்? இல்ல முடியாது, அதனாலதான் சொல்ல வந்தது சொல்ல விடு. வாழை இலையை பார்க்கும்போது ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது, காலேஜ் ஞாபகம். ஏன்னா வாழை இலையில தானே நாங்க சமைச்சு இது பண்ணி கொண்டு போவோம், பொதிஞ்சு கொண்டு போவோம். நியூஸ் பேப்பரு வாழையில வச்சு கொண்டு போவோம். இதை பார்க்கும்போது எது நான், சிவா, ராகுல், விஷ்ணு, அப்புறம் இவன் ரஜித், இத்தனை இருந்தால் ஒரு பஸ்ஸு, பழைய பஸ்ஸு உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது ஒரு எல்லா இலையிலையும் எல்லா சோறையும் தட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு நல்லா இருக்கும். அது இடையில ஸ்ரீஜித்தும் இருப்பான். இடையில ஸ்ரீஜித் தான் அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தானே. ஆமா, அனுப்பி விட்டுருந்தான். அஸ்ட்ராலஜியா டைம். அது காலேஜ் டைம், அது ஒரு தனி ஃபீல் தான் பத்தியா. எனக்கு காலேஜ் டைம் நல்லா பிடிக்குமா இல்ல ஸ்கூல் டைம் ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூல் தான் பிடிக்கும். அது எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்கூல் டைம் அது ஒரு என்ன சொல்றதுக்கு, அது ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு ஸ்கூல் டைம் ரொம்ப பிடிக்குமா காலேஜ் டைம் ரொம்ப பிடிக்குமா? போது எனக்கு எப்பவுமே ஸ்கூல் டைம் தான் ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைமோட. ஏன்னா அறியாத வயசுன்னு மட்டும் கிடையாது. ஸ்கூல் டைம் எப்படி தெரியுமா, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே போயிருந்திருப்போம், யாருன்னே தெரியாது. கொஞ்சம் பசங்க ஒரு மெச்சூரே இல்லாத டைம்ல போய் உட்காந்து பழக ஆரம்பிச்சவங்க லாஸ்ட் ஒரு 10-12 வருஷமா நம்ம கூடயே இருப்பானுங்க. அதுக்கப்புறமா அவனுங்க நம்மளை விட்டு போயிடுவானுங்க. ஆனா அந்த கான்டாக்ட் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். ஆனா காலேஜ் அப்படி கிடையாது. நமக்கு ஒரு மெச்சூர் இருக்கும். நம்ம காலேஜ் போகும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு மெச்சூராவது நமக்கு இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம காலேஜுக்கே போக ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? என்ன யாரு என்ன பேசினா, காலேஜ் போகும்போது நமக்கு ஒரு மெச்சூர் இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங்கா இருப்போம். ஒரு 10 பேர் ஒரு கேங், ஒரு 5 பேர் ஒரு கேங், அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இத்தனை பேர் தான் நாங்க பேசுவோம், இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஆனா ஸ்கூல்ல எல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கூல்ல வந்து யாரு யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஜாலியா சந்தோஷமா இருப்போம். நாங்க புரியல எனக்கு, நீ இப்ப என்ன மீன் பண்ற? நான் ஸ்கூல் டைம்ல ஜாலியா இருந்தேன். அத வந்து 10 வாட்டிங்க ரெஜிஸ்டர் பண்றேன். எனக்கு புரியல. நான் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே. நான் தான் ஸ்கூல் டைம் ஜாலியா இருந்தேன். சரி, சந்தோஷமா இருந்தேன். சரி, இந்த ஊக்கு என்ன மீனிங்? ஒரு மீனிங்கும் இல்ல. சாப்பிட உட்காந்து சீன் தான். நானா இருக்க மாட்டேன். போடலை இன்னும் ஒண்ணு போடல. சாரி மட்டும் தான் கட்டியிருக்கேன். இதுதான் பங்கு டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். பட்டு டிங்கரிங் வேலை, அது பங்கரிங் டிங்கரிங் வேலை கிடையாது. டிங்கரிங் வேலை பார்க்கணும். பங்கரிங் டிங்கரிங் வேலை. அந்த பங்கரிங் சும்மா சும்மா சொல்லிட்டே இருப்பியா? ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்துடக்கூடாது. நெய் 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 நெய். இல்லடி, முருங்கைக்காய் மட்டும்தாண்டி அதிகமா இருக்கு. எதுக்கு சிரிக்கிற? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் இருக்கு, அதனாலதான் நான் பேசிட்டேன். குயின் ஆஃப் தி ஹோம் நீ. அப்ப இருந்தே நான் ஓட்டிட்டே இருக்கேன், என்னன்னே தெரியல. ஓட்டிட்டு இருக்க காலமாடா இல்ல பசுமாடா ஓட்டிட்டு இருக்கிறது? இங்க பாரு, இந்த காமெடி இங்க பாரு. மல்லிகை கடை என்னாச்சு காமெடி சொல்றேன். பொண்டாட்டி ஏங்க சாப்பாடு எப்படி இருக்குங்க? புருஷன் பொண்ண மாதிரியே இருக்குமா? பொண்டாட்டி அவ்வளவு நல்லாவா இருக்குங்க? புருஷன் அதை எப்படிமா என் வாயால் நான் சொல்லுவேன்? சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. என்னன்னே தெரியல. காரியம் சாதிக்க நினைக்காத விஷயம். ஏன் பேசுனதுன்னு சொல்லுவோம். தேவையில்ல. முட்டாள் எப்பவுமே புலம்பிட்டு இருப்பான். அப்படியா? அறிவாளி பேசிட்டே இருப்பான். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல யார் புலம்பிட்டே இருந்தாங்கன்னு தெரியும். அப்பச்சு 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 அப்பச்சு. நான் மட்டும் பாதியே தெரியும், நீ மட்டும் நல்லா பெருசா தெரியும். இதுலயே புரியுதா உங்களுக்கு வெஞ்சன்? இல்ல வெஞ்சன் மனசுல எப்படி தெரிஞ்சாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முழுசா இருந்தாலும் பிரச்சனை தான், பாதியா இருந்தாலும் பிரச்சனை தான். நல்ல நடிப்பா, போய் வாய் எடுத்தா போய். நான் இப்பதான் போய் சொல்லணும். இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பார், அவியல், உங்கல், பீட்ரூட் பச்சடி,
பப்படம், அப்புறம் ஈவினிங்க்கு குலாப் ஜாமுன், அப்புறம் கோயிலுக்கு போகிறோம். ஈவினிங் குலாப் ஜாமுனா ஸ்டார்ட் பண்ணா 6 மாசம் ஆகுது, அது எக்ஸ்பைரி ஆக போகுது. இன்னைக்காவது பண்ணிடி ப்ளீஸ். எனக்கே தெரியாம இந்த வீட்டில் சமையல்லாம் வருது. நீ தான் பண்ண குலாப் ஜாமுன், நீ பண்ண சரியா? இல்லாம அவன் செயல் இல்லை, எல்லாமே என்னோட செயல். மேலே வீட்டில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் செயல். கொஞ்சம் பொங்கல் எடுக்கணும், பப்படத்தில் வைக்கணும். தப்பி மாட்டேன் தலையாட்டி. மேங்கோ. யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும்? மாங்காய் 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 சரியான மாங்காய். மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஆனது இந்த மாங்காய் எனக்கு அப்பச்சு 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 அப்பச்சு. பட்டம் தானே, அப்புறம் பார்ப்போண்ணா. ஹலோ காய்ஸ், ஷூட்டிங் முடிஞ்சது, பேக்கப் ஆயிருச்சு ஒரு வழியா. ஏய், 1/2 ஷூட்டிங் மணி நேரம் ஒரு டான்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு. என்ன லுக்கு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாத்தீங்களா? எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா? ஆமா, செருப்பு போயிடும், சாரி போயிடும், அப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தடங்கள் டான்ஸே போயிடும். அது டான்ஸே போயிடும். லாஸ்ட் எப்படி நம்ம அது கொண்டு வருது, முடிச்சு கொண்டு வருது. காலம் கூட்டிட்டு போறாங்க. ஆமா, குழந்தைங்க கூட்டிட்டு நம்ம போமா? குழந்தைங்க மட்டும்தான். அது குழந்தைங்க, நீ குழந்தையா இருக்கும்போது ஏறி இருக்கும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருங்க. நம்ம காலமாட்டில் ஏறிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போறோம். எந்த படம்னு பார்த்தீங்கன்னா மத்த கச்சா ராஜா. வாங்க போவோம். சரி, படம் சூப்பராகுன்னு சொன்னாங்க. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி. நைட் ஷோ. என்ன விஷயம்னா, இன்னைக்கு போய் அந்த டான்ஸ் வீடியோலாம் எடுத்து திருப்பி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டோம். அடுத்து எழும்பி பார்த்தா சரி ஓகே இன்னைக்கு படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஓகே வாங்க போ. எப்பா ஒரு சரியான என்ன சொல்றதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தானத்தை இப்படி பாத்துருக்கோம். ஐயோ 2013ல வர வேண்டிய படம் நினைக்கிறது. அப்பா ஒரு நாள் கூட இருந்து 1 ஹவர்ல இன்னும் இப்போ 2.5 மணி நேரம் படம், இன்னும் 2.5 மணி நேரம் உட்கார்ந்தா கூட படத்தை பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வாய வலி தாங்க முடியல. அதுவும் தியேட்டரே சிரிக்குது. சத்தியமா சொல்ற சூப்பர் டூப்பர் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் வேற லெவல் பிளாக் பஸ்டர் மூவி. சத்தியமா சொல்றேன். நம்ம வந்து இப்பவும் கலகலப்பெல்லாம் பாக்குறோம்ல. இப்ப ஏன் ஓடுது தெரியுமா? சந்தான காமெடியை மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதனாலதான் இப்ப நல்லா ஓடுது. ஆனா அது நம்ம உண்மைதான். சந்தான காமெடியை மிஸ் பண்றதுனால இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி 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 காமெடி நம்ம ஒரு இதுக்கு இப்படி சிரிச்சு அடுத்தது சிரிக்கணும். எனக்கு மனோபால அவர் நம்ம கூட இல்ல இருந்தாலும் வந்து மனுஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சந்தானம், செகண்ட் ஹாஃப் மனோபாலா சார். அவரு விட்டுட்ட யாரு? அவரு மணிவண்ணனா? இன்னொருத்தர் அவங்க அப்பா. ஐயோ 5 மணிவண்ணன் அவர் வந்து அவருக்கு ஒரு தனி ரோல். அவரு அந்த அவரோட இதை கரெக்டா பண்ணிட்டு சூப்பரா, அது நல்ல ரோல். அது நல்லா பண்ணிட்டு போனாரு. அவர் காமெடி ஏதாவது பண்ணாருன்னு கேட்டா காமெடிக்கு வரல, அவர் சீரியஸான ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு பேர் என்னது? அது லொல்லு சவால சந்தானத்துக்கு அப்பா வரலாம் நடிச்சிருப்பாரு. யாரு? நம்ம 7G ரெயின்போ காலனியை ஸ்கூப் பண்ணிருப்பாங்க. அதுல அப்பாவை நடிச்சிருப்பாரு. பேருமா சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும். சரியா? ஐயோ அந்த செகண்ட் ஹாஃப்ல
ஐயோ சிரிக்காம மொட்டராஜன் மொட்டராஜன் அவர்லாம் ஐயோ பொங்கலுக்கு ஒரு தரமான சம்பவம்னா தரமான சம்பவம் இந்த போல கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க சரியா. நீங்க வந்து குடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டா டபுள் ஒர்த் ட்ரிபிள் ஒர்த். சாட்னஸ் எல்லாத்தையும் மறந்து நல்லா நிறைய சிரிச்சு வயிறு புழுங்க சிரிச்சு நீங்க அதுக்கு கேரண்டி. அண்ணே முக்கால் ஆகுது கரெக்டா பாத்தீங்கன்னா. இப்பதான் வந்தோம், வந்து ஏறின டைம்ல நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த லாஸ்ட் சாங் வரும் அதுக்கு கூட யாரும் இல்ல. சீரியஸ் நீ பொங்கல் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. ஆனா ஸ்லோவா ஆரம்பிச்ச பொங்கல் நைட்டு 10 மணிக்கு மேல வச்சு வேற லெவலு. யாரெல்லாம் படம் பாக்கலையோ எல்லாரும் போய் பொங்கல் முடிக்கிற படத்தை பார்த்து முடிச்சிருங்க சரியா. தரமான சம்பவம். ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. சீரியஸா தியேட்டர்ல போய் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்காம வீட்ல டிவில போட்டு பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீரியஸா சொல்றேன், தியேட்டர்ல போய் ஆடியன்ஸோட உட்காந்து ஐயோ சந்தானம் சார் நீங்க திருப்பி நீங்க ஹீரோவா நடிங்க, ஆனா காமெடியான மறுபடியும் ஈக்குவலான கேரக்டர், ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் காமெடியான நீங்க மறுபடியும் பண்ண வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. வேற லெவல். fraction of second இப்படி இந்த லைட் காமெடி சொல்லுவாங்க, லைட் டிராவல் பண்ற டைமிங் சொல்லுவாங்கல்ல, அந்த டைமிங்கோட பயங்கரமா இருக்கு. டார்ச் லைட் ஆன் பண்ண லைட் போகும்ல, அந்த மாதிரி அவரோட காமெடி இது. நமக்கு இதுக்கு சிரிச்சிட்டு ஐயோ அடுத்து சிரிக்கணும் அப்படிதான் இருக்கும், நமக்கு பிரேக்கே இருக்காது. அப்புறம் இந்த படத்துல ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா சாங். இந்த சாங் எல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது கேட்டு வைப் பண்ண பாட்டு, ஜிங்கிடி ஜிமினா ஜிங்கிடி மீனா அது அந்த பாட்டு. அப்புறமா வந்து அது லாஸ்ட் பாட்டு. அப்புறமா இன்னொன்னு பார்த்து சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, அதெல்லாம் ஸ்டேஜ்ல நான் ஆடி இருக்கேன். அது எனக்கு ரெண்டு சாங் ரொம்ப ஃபேவரட் ஆச்சு, டம்பக்கு டம்பா. அப்புறம் மத்தது சிக்கு புக்கு டியர் லவர். அந்த படத்துல எல்லா பாட்டுமே எனக்கு ஃபேவரட் தான். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு போன் வந்த டைம்ல அந்த பாட்டுலாம் ஏத்தி காலேஜ் படிக்கிற டைம், காலேஜ் ஸ்கூல்ல சம்திங் ஏதோ ஒன்று படிக்கும் போது அந்த டைம் ஞாபகம் இல்லை, அந்த டைம்ல வந்தது போன்ல ஏத்தி கேட்ட பாட்டு. இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி எல்லாம் ஸ்டேஜ்ல நான் டீம்ல இருக்கும்போது ஆடின பாட்டு இதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பாட்டுலாம் அதுவும் நான்லாம் என்ன விஷயம், இந்த படம் இப்படி ஒண்ணு ஒரு படம் இருக்குன்னே விட்டுட்டேன், மறந்துட்டேன். இந்த பாட்டுலாம் நான் மறந்துட்டேன். இப்ப லாஸ்டா அவர் வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும் போதுதான் ஓ இந்த பாட்டு சாங் விஜயேந்திரன் சார் வெச்சு செஞ்சுட்டாரு. நீங்க வந்து ஸ்கிரீன் பிளே லெவல்ல மத்த எது பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஆனா படத்தை ஒரு ஃபுல் மாஸ் என்டர்டெயின்மெண்டா ஒரு காமெடி மூவியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ன சொல்றதுக்கு புண்பட்ட நெஞ்சை காமெடி கொடுத்த ஆத்தோ ஒண்ணு அதுதான் இந்த படம். மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் டைரக்டா போய் இந்த படத்தை பாருங்க, ஃபுல் ப்ரெஷரும் இறங்கி மத்த ஃப்ரீயான குக்கர் மாதிரி கழுவி வச்ச குக்கர் மாதிரி வெளியே வந்துருங்க, உள்ள ப்ரெஷரே இருக்காது, அப்படி வெளியே வந்துடலாம். அவ்வளவுதான். இந்த பொங்கல் எங்களுக்கு ஹாப்பியா முடிஞ்சது, உங்களுக்கு ஹாப்பியா முடிஞ்சதா இல்லையான்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பிடிச்சிருக்கும். பாய்.